கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யாவருக்கும் என் அன்பு வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். கிறிஸ்துக்குள் பானுள்ளே இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை கண்டடைவார்கள். இந்த தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் செய்தியை கொடுக்க நான் விரும்புகிறேன். அதற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஜீவ ஒளியை கண்டுகொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த ஜீவ ஒளி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தர முடியும். உலகத்தில் பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அன்பானவர்களே, இதில் எத்தனை கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் அந்த இயேசு கிறிஸ்து தரக்கூடிய அந்த ஜீவ ஒளியை நாம் பெற்றுக்கொண்டால் அது இருளும் நமக்கு வெளிச்சமாக இருக்கும். ஒருவேளை பாரம் நிறைந்த உலகத்தில் வேதனையோடு இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, யாருக்கு இந்த ஜீவ ஒளி கிடைக்கிறது என்றால், முதலாவது நாம் பார்க்கும்போது யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 27-28. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அன்பானவர்களே, கர்த்தருடைய வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, அவரிடத்தில் கீழ்ப்படிதலோடு விண்ணப்பம் செய்து ஒரு காரியத்தை தீர்மானித்து அந்த தீர்மானத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குமா? பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாதைகளிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். இன்றைக்கு சத்தியத்தை நம்ம கேட்கிறோம், ஆலயங்களுக்கு செல்லுகிறோம், ஆலயங்களுக்கு சென்று கர்த்தருடைய வேத பகுதிகளை நம்ம வாசிக்கிறோம், கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். எல்லாம் முடிந்து வீட்டுக்கு போய் அடுத்த 6 நாட்களும் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்வு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, குடும்ப வாழ்க்கை எப்படி கட்டப்பட்டு எழுப்பப்படுகிறது, அதை யோசித்து பார்க்குறோமா? ஒரு குடும்பம்னு சொல்லும்போது அந்த வேத பகுதிக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கீழ்ப்படியணும்னு இல்லை, மற்ற 6 நாட்களும் வேத பகுதிக்கு வேத வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது தான் பாதைக்கு வெளிச்சம் கிடைக்கும். இது ஒருவேளை கணவன்மார் வேலைக்கு போயிடுவாங்க, இல்லை ஊழியங்களுக்கு போவாங்க, வீட்டில் அமைதலாக இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாருமே முதலாவது செய்ய வேண்டியது குடும்பத்துக்காக பாரம் எடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தின் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பாரம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். அதே போல் வேலைக்கு போகிற பெண்கள் ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, கடமையை செய்யறதுக்கு நம்ம எப்படியாவது போய் தானே ஆகணும். அந்த கரெக்ட் டைமுக்கு போய் அட்டண்டன்ஸில் கையெழுத்து வைத்தா தானே அந்த வேலையில் நம்ம சேர்ந்தோங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு கடமைகள் உண்டு இல்லைன்னு சொல்லலை,
பிள்ளைகளுக்கு கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சமையல், எல்லா காரியங்களையும் நம்ம செய்தாலும் ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் கொடுத்து நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கலைன்னா பிறகு அந்த குடும்பத்தை நம்ம எப்படி கட்டி எழுப்புவோம்? கிறிஸ்துக்கள் பாதங்களே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் வயசானீங்க அன்றி, நீங்கள் வயசாகிட்டீங்க, உங்களுக்கு வேலை கிடையாது, வீட்டில் நீங்கள் சும்மா இருப்பீங்க, ஜோம் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் என்னை பற்றி கேட்கலாம். நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தான். ஆனால் நானும் 1971 ஊட்டியில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபார்மசிஸ்டாக வேலை செய்யும்போது கட்டாயம் 8:30 மணிக்கு அட்டண்டன்ஸில் போய் கையெழுத்து போட்டால் தான், இல்லைன்னா எனக்கு மெமோ வரும். ஏன் லேட்டாக வந்தேங்கிறதுக்கு நான் மெமோ எழுதி கொடுக்கணும், அதுக்கு ஆன்சர் பண்ணி கொடுக்கணும். அப்போ நான் எப்போ நான் ஜெபிப்பேன் சொல்லுங்கள்? காலையில் 4 மணிக்கு எழும்புவேன். 4லேருந்து 5 மணி 1 மணி நேரம் நெடு முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி நான் பார்ப்பேன். என்னுடைய 23 வயதில் நான் திருமணமாகி ஊட்டியில் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலையில் அமர்ந்தேன். காலையில் 4 to 5 1 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் நெடு முழங்காலில் பாடல் பாடி, நெடு முழங்காலில் வேதத்தை வாசித்து, ஸ்தோத்திரித்து, ஜெபம் பண்ணி, ஆண்டவரை மகிமைப்படுத்தி 5 மணி ஆகும்போது ஒரு சின்ன டிரான்சிஸ்டர் உண்டு, அதையும் ஆன் பண்ணி ஏதாவது கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை போட்டுட்டு அந்த அடுக்கலையில் போய் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அந்த அந்த ஆரம்பத்திலேருந்து குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மார்னிங் டிபன், மத்தியான ஆகாரம், பிள்ளைகள் பிறந்த பிறகு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து நிறைவேற்றிட்டு ஒரு சின்ன வேலைக்கு ஒரு பிள்ளை உண்டு, அந்த பிள்ளைக்கு கையில் குழந்தைகளை அனுமதித்துட்டு விட்டுட்டு நான் வேலைக்கு ஓடி ஓடி போனோம். ஆஸ்பத்திரி பக்கத்துலேயும் வீடு கிடையாது. இவ்வளோ பெரிய உயரத்தில் ஒரு பெரிய ஒரு குன்று, அங்கேருந்து நடந்து வந்து திருப்பி ஃப்ளாட்டாக கொஞ்சம் இடம் நடந்து திருப்பி ஆஸ்பத்திரி செல்லும்போது, ஆஸ்பத்திரிக்கு ஏறும்போது 95 படி ஏறணும். எப்படியும் குறைஞ்சது ஒரு 40 மினிட்ஸ். அதுக்குள்ளே போய் நான் சேர்ந்து அந்த அட்டண்டன்ஸில் நான் என் கையெழுத்தை போடணும். இந்த காலத்தில் நிறைய அந்த உள்ளே போகிறதுக்கு பல விதங்கள் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, கையெழுத்து போடணும். பிந்தி போனால் மெமோ வரும், அதுக்கு பதில் எழுதணும். அந்த காலையில் ஜெபிக்கிற அந்த 1 மணி நேரம் ஜெபம் ஒரு நாள் முழுதுக்கும் அது ஒரு பூஸ்டர் மாதிரி, பூஸ்ட்டு குடித்தது போல். இன்றைக்கு யார் அப்படி செய்கிறீங்களா? பெண் சகோதரிகள் அப்படி செய்கிறீங்களா? ஜெபித்து பாருங்களா. 4 to 5 நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்பம் எப்படி எல்லாருமே அந்த வெளிச்சத்தின் பாதையில் அவங்க நடப்பாங்க. ரட்சிக்கப்படாத கணவர் ரட்சிக்கப்படுவாங்க, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. கர்த்தர் அவங்கள மாற்றுவார், நம்ம யாராக இருந்தாலும். அதுக்காக சகோதரங்கள் ஜெபிக்க வேண்டான்னு சொல்லலை, சகோதரங்களும் ஜெபிக்கணும். அவங்க 2 பேரும் கணவன் மனைவி வேலைக்கு போகிறதா இருந்தால் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை செய்து கொடுக்கணும். காலையிலேயே சீக்கிரமாக எழும்பி எல்லாம் காலை ஜபந்தான். காலை தேடுவோர் என்னை கண்டடைவார்கள் என்றிருக்கிறது. இந்த வேத வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார். குடும்ப வாழ்வு ஜீவ ஒளியை அடையும். கட்டாயது வேத வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஜீவ ஒளி கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிவோருக்கு தான் அந்த ஜீவ ஒளியை கண்டடைவார். 2வதாக பார்க்கும்போது செம்மையானவர்களுக்கு
அந்த ஜீவ ஒளி. செம்மையான இருதயம் உள்ளவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். வேதத்திலே பார்க்கிறோம், சங்கீதம் 112:4. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். யார் அந்த செம்மையானவன்? செம்மையானவர்கள் யார் என்று வேதத்திலே பார்க்கும்போது அந்த சங்கீதம் 112:1 கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அன்பானவர்களே, அந்த செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த செம்மையானவர்கள் யார் என்றால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிற பிள்ளைகள் தான் செம்மையானவர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது ஆசீர்வாதத்தை தரும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களில் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கு நம்ம பயப்படுகிறோம் யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 2:11 பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பயத்துடனே நம்ம செய்ய போகிற கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் செம்மையான காரியமாக இருக்குதா, அநீதி இருக்கா, நீதி இருக்கா, இதை நம்ம யோசிக்கணும். பயத்துடனே கர்த்தரை என்ன செய்யணுமா? சேவிக்கணும். நாம் போகிற பாதை, நாம் பேசுகிற பேச்சுகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒருவேளை இருளாக இருந்தாலும் வெளிச்சம் உதிக்கும். ஆகையினால்தான் தாவீது ராஜா என்ன சொல்கிறாருன்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, வாசிப்போம் சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அன்பானவர்களே, செம்மையான இருதயத்தாருக்கு இருளிலே நடவாமல் அவங்க ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் என்பது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய அந்த கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறது என்று பார்க்கிறோம். ஆகையினால நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் செம்மையாய்தான் நடக்கிறோமா இல்லையா என்று பார்க்க வேண்டும். இன்னுமாக நம்ம பார்க்கிற நேரத்தில் நீதி உள்ளவர்களுக்கு அந்த ஒளி கிடைக்கும். நீதி உள்ளவர்கள், நீதிமொழிகள் 4:18 நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று அந்த நீதிமொழிகள் 4:18 சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும், ஆனால் துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். ஆகையினால என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள்
உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் இந்த வேத பகுதிகளை இது அப்படியே நம்ம சிந்தித்து இந்த வேத வசனத்தின்படி நம்ம நடக்கும்போது நீதி உள்ளவர்கள். அந்த துன்மார்க்கனுடைய பாதையோ காரிருள் போல் இருக்கும். ஆகையினால கர்த்தருடைய வெளிச்சத்திலே நாம் நடக்கும்போது அந்த ஜீவ ஒளியை கண்டடைந்து கர்த்தருக்கு சாட்சியாக நாம் வாழ முடியும் என்பதற்கு சந்தேகம் இல்லை. இந்த துன்மார்க்க நிறைஞ்ச உலகம், அதுக்காக நம்ம தனியாக எங்கேயாவது போய் தனிமையாக ஒரு இடத்துல ஒரு வீட்டை கட்டி ஒதுங்கி இதுக்குள்ளேருந்து நான் வெளியில் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. நம்ம வரத்தான் செய்யணும். நம்ம கடமைகளுக்கு, கடைகளுக்கு, தேவைகள் சந்திக்கப்பட காரியங்கள் நம்ம எல்லாம் செய்து தான் ஆகணும். அதன் மத்தியிலையும் கூட நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக, கர்த்தருக்காக நம்ம பயத்தோட நீதி செய்து நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஜீவிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்போ தான் ஆசீர்வாதமாக இருக்கும். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போலிருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினால அன்பானவர்களே, நம்ம அந்த ஜீவ ஒளியை விட்டு நம்ம வெளியில் செல்லவே கூடாது. நம்ம எங்கே போனாலும் அந்த தேவ பயம், அதற்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு பயத்துடனே நம்ம ஜீவிக்க வேண்டும் என்றால் அதிகாலையில் தேவனுடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இன்னுமாக நாம் பார்க்கும்போது உதாரத்துவம் உள்ளோர் அந்த ஜீவ ஒளியில் நடக்க முடியும். ஏசாயா 58 அதிகாரம் 8 அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். உதாரத்துவ குணமுள்ளோருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் விடியற்கால வெளுப்பை போல வருமா? என்ன உதாரத்துவ குணம்? அதுக்கு முந்தின வசனத்தை சொல்லப்படுகிறது. 7வது வசனத்தில் ஏசாயா 58:7 பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் உபவாசிக்கிறேன் என்று சொல்லி உபவாசம் செய்கிறாங்க. தப்பில்லை, தாராளமாக உபவாசிக்கலாம். ஒருவேளை இன்றைக்கி நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன், நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன். அந்த நேரம் பார்த்து ஒரு பசி உள்ளவன் இல்லாவிட்டால் ஒரு வஸ்திரத்துக்காக வந்து நம்முடைய வீட்டு முன்னால் வந்து நின்று அம்மா பசிக்குதம்மான்னு கேட்குறாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? உபவாசிக்கிறோம். இப்போ நேரம் இல்லை போங்க. அது என்ன உபவாசம்? எம்மா எனக்கு ஒரு துணி தேவைம்மா, ஒரு 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 சேரீ, ஒரு என் பிள்ளைக்கு ஒரு துணி வேணாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறோம். இப்போ எலும்புக்கு மனம் இல்லை. ஏன்னா நான் கர்த்தரோடு பேசிகிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் போய் அந்த எளியவனுக்கு நம்ம ஏதாவது செய்ய எழும்புனோன்னா நேரம் போயிடும், வீணாயிரும். இப்படி நினச்சிட்டு போ இப்போ இல்லை, நீ இன்னொரு நாள் வா. அது என்ன உபவாசம்? எழும்பி ஜெபத்தோட தேவைகளை சந்தித்து கொடுங்க. துணி வேணுமா, சேரீ வேணுமா, சட்டை வேணுமா, இல்லை சாப்பாடு வேணுமா, நம்ம கொடுக்கலாம். அதை செய்யாமல் உதாரத்துவ குணம் இல்லாமல் கொடுக்கறதுக்கு
முடியாமல் நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஒருவேளை உபவாச நேரத்தில் இருந்து நம்ம கொஞ்சம் எழும்ப வேண்டியது வந்துருமோன்னு யோசிக்கலாம். அந்த எழும்பினாலும் பரவாயில்லை, ஏதாவது சாப்பாடு இருந்தால் நம்ம கொடுக்கலாம். அதே நேரத்தில் சில நேரம் சில ஜனங்கள் சாப்பாட்டுக்குன்னு வருவாங்க, நம்ம கொடுத்தா அவங்க அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. அப்படியே இருக்கிறாங்க. ஒரு முறை பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு பெரியவர் ஒருவர் வந்தார். நானும் அப்போ தான் வீட்டை போய் திறக்கிறேன். 2 நாள் வீட்டிலே இல்லை. இனி நான் சமையல் பண்ணி தான் ஏதாவது செய்யணும். அதில் அந்த நாட்களில் நான் கையில் ஒரு 10 ரூபாயை கொடுத்து, நீங்கள் கடையில் போய் வாங்குங்க, நான் இப்போ தான் நானும் வீட்டுக்கு வந்தேன், இப்போ நான் இனிதான் நான் உள்ளே போய் சமையல் எல்லாம் செய்யணும், அதில் 10 ரூபாயை கையில் கொடுத்தேன்னா அதையும் வாங்கிட்டார். ஏதாவது தாங்கம்மான்னு நிற்கிறாங்க. அடுத்தது என்னத்தை கொடுக்குறது? நான் இனி சமையல் செய்கிறது வரைக்கும் அவரை நம்பி வீட்டுக்குள்ளே இருத்த முடியுமா? அன்பான அப்படியும் சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் அந்தந்த நேரங்களில் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்த தேவன் அவர் நம்மை நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். அந்த நேரங்களில் எந்த நேரமாக இருந்தாலும், எந்த வேளையிலாக இருந்தாலும், நம்ம ஜெபிக்கிற நேரமாக இருந்தாலும், வேதத்தை தியானிக்கிற நேரமாக இருந்தாலும், ஒரு பசி உள்ளவன் வந்தால் அவனுக்கு ஆகாரமோ இல்லை ஒரு துணி தேவைக்கு வந்தால் அதை நம்ம கொடுக்கறது தான் உதாரத்துவ குணம். அதை நம்ம செய்துட்டு அந்த உபவாசத்தை நம்ம மேற்கொள்ளும்போது அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. அன்பானவர்களே, கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வாதமான பாதையில் நடத்துவார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவரே நித்திய வெளிச்சமாக இருக்கும்போது நம்முடைய துக்கத்தின் நாட்கள் முடிந்து போகிறது. அன்பானவர்களை, நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்த்தோம், கர்த்தரை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக ஒரு வசனம் பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகுமிடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். அன்பானவர்களே, நம்ம இதை ரொம்ப சிந்திக்கும்போது இப்போமே அந்த 1 யோவான் 2:9 பார்க்கிறோம், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நான் ஒளியில் தான் நடக்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஒளியில், அந்த ஜீவ ஒளியில் தான் நான் நடக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு பிள்ளை தன் சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஜீவ ஒளியிலே நடக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து கொண்டு இருளிலே தான் நடக்கிறான். ஆகையினால் அன்பானவர்களே, இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகுமிடம் இன்னதென்று அறியாதிருக்கிறார். இது ரொம்ப மிக முக்கியமான வசனம். இன்றைக்கு சகோதர சகோதரிகளை நேசிக்கிறதே இல்லை. உடன்பிறந்த சகோதர சகோதரிகளை கூட நேசிக்க முடியாதவங்க இருக்கிறாங்க. மன்னிக்கும் சிந்தை இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. நல்லா யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை பிரியமாய் கர்த்தரை பிரியப்படுத்தி நடக்கிற பிள்ளைகளுக்கு இருளிலே இல்லாமல், இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை
காண்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஜீவ ஒளியில் நடக்க நம் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். ஆண்டவரே, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகள், கீழ்ப்படுகிற பிள்ளைகள், செம்மையானவர்களுக்கு, நீதி உள்ளவர்களுக்கு, உதாரத்துவ குணம் உள்ளவர்களுக்கு ஆண்டவரே நீர் வெளிச்சம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர். அந்த வெளிச்சத்தின் பாதையிலே நடக்க கிருபை தாரும். தன் சகோதரனை நேசிக்கிறவங்க ஜீவ ஒளியில் நடக்கிறாங்க. அப்படி எல்லாரையும் நேசிக்கக்கூடிய இருதயத்தை தாரும். சொந்த சகோதரன் மாத்திரமல்ல, சமுதாயத்தில், திருச்சபையில், தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே சகோதரர்களை ஆண்டவரே நேசிக்கக்கூடிய இருதயத்தை ஆண்டவரே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.